பிஜேபி மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் ஒரே கொள்கை கூட்டணி, எங்கள் 2 கட்சிக்கும் ஒரே கொள்கை அப்படின்னு கொள்கை கூட்டணியோடு இருக்கிற அந்த கொள்கை கூட்டணிக்கு தான் நான் ஒன்று கேட்க விரும்புகிறேன். மதிமுக எதுக்கு, என் அன்பு தமிழ் உறவுகளை, இந்த மதிமுகன்னு ஒரு கட்சி இருக்குல்ல, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம்னு, அண்ணன் வைகோ கட்சி, அந்த வைகோ கட்சி எதுக்கு ஆரம்பிச்சிச்சுன்னு என் அன்பு தமிழ் சொந்தங்களை, என் அன்பு உறவுகளை கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்கள். டிஎம்கேவை வீழ்த்தணும்னு தான் மதிமுகவே தோணுச்சு. ஏன்னா அண்ணன் வைகோ அவர்கள் வந்து டிஎம்கேவும் இப்போ இருக்கிற முதல்வர் ஸ்டாலினையும் அண்ணன் வைகோவை மாதிரி யாருமே எனக்கு தெரிஞ்சு யாருமே அண்ணன் வைகோ மாதிரி ஸ்டாலினை அந்த மாதிரி ஒரு கேவலமாக யாருமே கேட்டிருக்க மாட்டேங்க. கண்டிப்பாக தமிழகத்தில் அரசியல் சூழ்நிலைகளை உற்று கவனிக்கிற யாருமே அண்ணன் வைகோ மாதிரி ஸ்டாலினை கீழ்த்தரமாக பேசின அரசியல்வாதிகள் யாருமே கிடையாது. ஏடிஎம்கேக்காரன் கூட அந்த லெவலுக்கு ஒரு கேவலமான வார்த்தைகளெல்லாம் பயன்படுத்தினதும் கிடையாது. அப்படியாப்பட்ட அண்ணன் வைகோ அவர்கள் இந்த டிஎம்கே கூட கூட்டணி வச்சுக்கிட்டு ஏன் கொள்கை, நாங்கள் தான் வந்து திராவிடர் வந்து நாங்கள் இந்த தமிழ்நாட்டு மண்ணை நாங்கள் தான் காத்துக்கிட்டு இருக்கோம், வச்சுக்கிட்டு இருக்கோம், பாரதிய ஜனதா கட்சி வந்தால் தமிழை அழிச்சிரும். ஆனால் நீங்கள் கூட்டணியில் இருக்கலண்ணா, நீங்கள் தானே சொன்னீங்க ஸ்டாலினுக்கு என்ன தகுதி தராதரம் இருக்குது, கலைஞர் மகனுங்கிற தகுதியை விட்டால் ஸ்டாலினுக்கு என்ன தகுதி இருக்குதுன்னு நீங்கள் தானே கேட்டீங்க. இப்போ ஸ்டாலின் காலை பிடிச்சி நக்குன்னு நக்கிக்கிட்டு இருக்கீங்களே. ஏன்னா உங்களை பாராளுமன்ற புலின்னு சொல்லி நீங்கள் பேர் எடுத்திருக்கீங்கண்ணே. உண்மையிலே நீங்கள் அந்த பட்டத்தை கொடுத்தா வந்து இப்போ வெக்கப்படுவான். ஐயோ தெரியாதரமா இவருக்கு போய் இவர் நக்கின்னு பேர் வச்சுருக்கணுமோ அப்படிங்கிற மாதிரி உங்களை எல்லாருமே கீழ்த்தரமாக நினைக்க வச்சுட்டீங்கண்ணே. நீங்கள் அதுலேயும் இடையில ஒரு வட்டம் மன்னிப்பு கேளு கனிமொழியை விட மன்னிப்பு கேளுன்னு சொல்லி ஒரு வார்த்தையை விட்டீங்க பாருங்கண்ணே. அதில் நீங்கள் உங்களோட அரசியல் வாழ்க்கை அத்தனையும் முடிஞ்சு போச்சு. ஏன்னா இப்போ சமூக வலைதளங்கள் இருக்குது. நீங்கள் ஸ்டாலினை பற்றி கிழிச்ச கிளியை எல்லாரும், அனைத்து மக்களுமே நீங்கள் எப்படி இந்த டிஎம்கேவை எதிர்த்தீங்க, எப்படியெல்லாம் பேசுனீங்க, நீங்களும் இந்த திருமாவளவன் அண்ணனும், அப்புறம் இப்போ இந்த ஒரு சீட்டுக்கும் 2 சீட். ஏன்னா இப்போ இந்த டிஎம்கேக்காரன் போடுற எலும்பு, உண்மையிலே இந்த வார்த்தையை சொல்ல வருத்தமாக இருக்குது, கடினமான வார்த்தை தான். ஆனால் எனக்கு வேறு வழி இல்லைண்ணே. இதை வந்து நான் சொல்லியே தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. ஏன்னா தமிழக மக்களை வந்து நீங்கள் முட்டாளாக நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி பேசிக்கிட்டுலாம், மக்களுக்கு தெரியாது நம்ம இன்றைக்கி என்ன பேசுகிறோமோ அதை கேட்டுட்டு நீங்கள் தமிழக மக்களை வந்து உண்மையிலேயே முட்டாள்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. நீங்களும் திருமாவளவனும் இந்த நம்ம தமிழக மக்களை பூரா எவ்வளவு தூரம் அடி முட்டாளன்னு நினைக்கணுமோ அதை விட அடி முட்டாளாக நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் இந்த 2009க்கு அப்புறம் இலங்கையில் படுகொலை நடந்ததுக்கப்புறம் நீங்களும் திருமாவளவனும் பேசின பேச்சை தயவு செஞ்சு நீங்கள் பேசின பேச்சை எடுத்து திரும்ப பார்க்கணும். திரும்ப பார்த்துட்டு ஏடிஎம்கேவும் பிஜேபியும் கூட்டணி வச்சதை நீங்கள் இப்போ விமர்சனம் பண்ணுறீங்களே, நமக்கு அந்த தகுதி தராதரம் இருக்கான்னு நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. உங்களை நீங்கள் 2 பேரும் சேர்ந்து சுய பரிசோதனை செஞ்சுக்கோங்க உண்மையிலேயே. ஏன்னா நீங்கள் என் லைஃப்பில் நான் அரசியலுக்கு வந்ததுக்கப்புறமும் சரி, அதுக்கு முன்னால் கவனித்ததுக்கும் சரி, உங்கள் 2 பேர் லெவலுக்கு டிஎம்கேவை அடித்து இப்போ நான் இந்த டிஎம்கே இவ்வளோலாம் பண்ணியிருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா அது நீங்கள் பேசுகிறத பேச்சை வச்சு தான் தெரிஞ்சுக்கிட்டோம். அதுவும் ஸ்டாலின் வந்து ஒரு தற்குறி. இந்த வார்த்தையை வந்து ஐயா வைகோ அவர்கள் நீங்கள் நிறைய இடத்துல பயன்படுத்தியிருக்கீங்க. உண்மையிலேயே ஈழத்தமிழர்களை கொன்று கூச்சதில் இவரோட கலைஞர் கருணாநிதியோட பங்கு அதிகம்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஒன் டைம் வந்து இந்த பாலசிங்கம் அவர்கள் வந்து ஐயா பிரபாகரன், தமிழின தலைவர் பிரபாகரன் கூட இருக்கிறவர் உங்களுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி இந்திய கப்பற்படை வந்து எங்களை தாக்க வந்து நிற்கிதுன்னு கேட்கவும், நீங்கள் போய் முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாயை நேராக போய் சந்தித்து நீங்கள் கோரிக்கை முன்னே வச்சேன்னு சொன்னீங்க. அப்போ ஆனால் நீங்கள் உங்களுக்கு மனசாட்சின்னு ஒன்று இருந்தால் நீங்கள் நீங்களும் திருமாவளவன் உங்களுக்குன்னு ஒரு மனசாட்சி இருந்தால் கொஞ்சம் அதை தொட்டு சொல்லுங்கண்ணே. இது காங்கிரஸ் ஆட்சியில் மட்டும் இருந்திருந்தால் அந்த கப்பற்படை பின்வாங்கியிருக்குமா? இல்லை நீங்கள் தைரியமாக போய் ஒரு பிரதமர்கிட்ட போய் இந்த மாதிரி இப்படி பண்ணுறாங்க, நீங்கள் தானே சொன்னீங்க இலங்கை தமிழர்களை நாங்கள் வந்தால் பாதுகாப்போம்னு சொன்னீங்கல்ல, இப்போ அது என்ன ஆச்சுன்னு நீங்கள் தானே சொன்னீங்க. ஏன்னா நீங்கள் தானே சொன்னீங்க. அப்போ அது உண்மையாக பொய்யா? இல்லை அதுவும் பொய்யா? அப்போ பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தானே தமிழர்களுக்காக இருக்குது. தமிழர்களோட இது வரைக்கும் என் அன்பு தமிழ் சொந்தங்களே, அருமை உறவுகளை கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்கள். எந்த இடத்துக்கு போனாலும் சரி, நம்மளோட பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் போய் கண்டிப்பாக ஒரு தமிழ் வேர்ட்ஸை ஏதோ ஒன்று யூஸ் பண்ணுவாங்க. ஒன்று திருக்குறளாக இருக்கும், இல்லை வேறு ஏதோ ஒரு நூல்களில் உள்ளதை எடுத்து கண்டிப்பாக எங்கே போனாலும் சரி
சொல்லுவாங்க. அப்போ இது தமிழை வளர்க்குறதா? ஐயா ஸ்டாலின் அவர்கள் நேத்தோ முந்தானத்தோ கூட ஒரு இதில் எவ்வளோ தமிழை திருக்குறளை எவ்வளோ ஒரு ஒரு அதை ஒரு அவர் கேட்ட தமிழனா தமிழை வளர்க்குறான். உனக்கு தமிழே பேச தெரியுதா ஃபஸ்ட்டு? இதெல்லாம் நீங்கள் கேட்கணும். கேட்காம நீங்கள் உண்மையிலே வாயை மூடிக்கிட்டு கொள்கை கோட்பாடு என்னென்ன உங்களுக்கு கொள்கை இருக்குது, என்ன கோட்பாடு இருக்குது? இத்தனை நாங்கள் கூட்டணியே வைக்க மாட்டோம்னு சொன்னீங்க. இப்போ உங்களுக்கு வந்து இந்த கூண்டுக்குள்ளே மாட்டின எலி மாதிரி கிடக்குங்க. ஐயையோ பிஜேபியும் ஏடிஎம்கேயும் கூட்டணி இல்லாமல் இருந்துச்சு, ஸ்டாலினை மிரட்டிக்கிட்டு இருந்தீங்க, நான் அங்கே போயிடுவேன், நான் அங்கே போயிடுவேன், நான் அங்கே போயிடுவேன்னு. இப்போ வேறு வழி இல்லை, கூண்டுக்குள்ளே மாட்டிக்கிட்டே என்ன பண்ணேன்னு தெரியல. கூண்டுக்குள்ளே கடந்துக்கிட்டு நீங்கள் திருமாவளவண்ணே, அதுலேயே திருமாவளவண்ணே. ஆனால் உண்மையிலேயே உங்கள் மதிப்பை நீங்களே கெடுத்துக்கிறாதீங்கண்ணே. உண்மையிலேயே நான் மனசார சொல்கிறேண்ணே. வேங்கவேலில் ஒரு பிரச்சனை நடந்ததுக்கு நீங்கள் என்ன சொன்னீங்க? நாங்கள் போராட்டம் பண்ண தான் முடியும், இவங்க இது பண்ண முடியுமான்னு. ஆனால் இந்த திருப்பரங்குன்றத்தில் முருகபக்தர்கள் மாநாடு நடத்தக்கூடாதுங்கிறதுக்காக மனித சங்கிலி போராட்டம் நடத்துனீங்களா? அதே மாதிரி ஒரு போராட்டம் வேங்கவேலில் போய் நீ பண்ணுனா பண்ணுன்னு சொல்லியிருக்கலாமேண்ணே. நீ பண்ணுனா பண்ணுன்னு சொல்லியிருக்கலாமே, கூட்டணி கட்சி தானே, ஏன் பண்ணலை? அப்போ இதெல்லாம் தமிழக மக்களுக்கு தெரியாதா? ஆனால் என்னமோ கொள்கைன்னு சொல்கிறீங்களாண்ணே. டிஎம்கே எதுக்கு ஆரம்பித்தாங்க? காங்கிரஸை ஒழிக்கிறதுக்கு. காங்கிரஸை ஒழிக்கிறதுக்கு தானே டிஎம்கேவை ஆரம்பித்தாங்க. இப்போ யாரோட கூட்டணி இருக்கா? யாரோட கூட்டணி இருக்குதா? பிறகு உங்களுக்கு என்ன கொள்கை இருக்குது? நீ என்ன கொள்கையை பற்றி பேசுவ? உனக்கு கொள்கையை பற்றி பேசும்போது உனக்கு தகுதி தராதரம் ஏதாவது இருக்கா அப்படின்னு நான் கேட்கலானே. தமிழக மக்கள் கேட்குறாங்க. உண்மையிலே தமிழக மக்கள் கேட்குறாங்க. நீ அன்னை இப்போ நாங்கள் எதை நம்புறதுன்னு கேட்குறாங்க. நீங்கள் உங்கள்கிட்ட நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ நான் அன்னைக்கு என்ன சொன்னீங்க? ஸ்டாலின் ஒரு தற்கூரி, குடும்ப அரசியல், அவருக்கு கருணாநிதி மகன்கிற இதை விட்டால் அவருக்கு என்ன இருக்குன்னு நீங்கள் தானே கேட்டீங்க, நான் கேட்கல. இப்போ தமிழகத்தில் நம்பர் 1 முதல்வர், எங்களுக்குள்ள கொள்கையும் அவருக்கூட கொள்கையும் ஒத்து போகுது அப்படின்னு சொல்கிறீங்களே. இப்போ நாங்கள் இதில் எதை நம்புறது? நீங்களே சொல்லுங்கள். நாங்கள் இப்போ என்ன நம்புறது? ஒன்று நீங்கள் ஸ்டாலின் கெட்டவர்னு சொன்னால் ஆமாம் ஸ்டாலின் கெட்டவர், ஸ்டாலின் நல்லவர்னு சொன்னால் ஆமாம் ஸ்டாலின் நல்லவர், இப்படி நாங்கள் ஏற்றுக்கிறோமா? ஆனால் நீங்கள் அவங்க போடுற அந்த இதுவும் ஒரு கடினமான வார்த்தையை தான், மன்னிக்கணும். அவங்க போடுற இந்த நாய்க்கு எலும்பு துண்டை போட்டால் வாழாட்டிட்டு கிடக்குமே, அது மாதிரி தமிழர்களை பூரா நாங்களும் வாழாட்டிட்டு கிடக்கணுமா என்ன? ஆனால் நீங்கள் மரக்காணத்தில் அந்த கள்ளச்சாராயம் குடிச்சு 22 பேர் இறந்தான் பார்த்தீங்களா, அங்கே போய் மனித சங்கிலி பண்ணியிருந்தீங்கன்னா ஓகே. அப்புறம் வேங்கவேலில் குடிக்கிற தண்ணியில் மலத்தை கலந்து விட்டாங்கன்னா அங்கே போய் மனித சங்கிலி நடத்தியிருந்தீங்கன்னா ஓகே. கள்ளக்குறிச்சியில் 69 பேர் செத்தான் பார்த்தீங்களா, அங்கே போய் நீங்கள் மனித சங்கிலி போராட்டம் நடத்தியிருந்தீங்கன்னா ஓகே. இதெல்லாம் விட்டுட்டு இப்போ இவங்க ஐயோ பொருந்தா கூட்டணி பொருந்தது பொருந்தலை, உனக்கு என்ன அது? பொருந்தது பொருந்தலையா, உனக்கு என்ன பிரச்சனை? நீ உன் கூட்டணியில் கரெக்டாக தானே இருக்க, போய் கேளு. நீ 2 சீட்டுக்கும் உனக்கு நீ என்ன தான் கற்றுனாலும் சரி. ஏன்னா நீங்கள் இந்த மது ஒழிப்பு மாநாடுன்னு ஒன்று நடத்தும் போது உங்கள் லட்சணம் எல்லாம் ஏன்னா எல்லாரும் என்ன கேட்காங்கன்னா, எல்லாரும் தமிழக மக்கள் என்ன எல்லாம் கேட்கன்னா, தமிழகத்தை நீ கூட்டணி கட்சி தானே ஆட்சி நடத்துத, நீ தானே ஆட்சி, நீ கூட்டணியில் தானே இருக்கிற, நாங்கள் கொள்கை கூட்டணி தானே. அப்போ உன் கொள்கை கூட்டணி நீ என்ன சொல்லியிருக்கணும்? போய் ஸ்டாலின் அவர்களே, மரக்காணத்தில் இது வரைக்கும் எந்த ஆட்சியிலையும் நடக்காத லெவல் கள்ளச்சாராய பழக்கம் உங்கள் இந்த ஆட்சியில் தான் நடக்குது. இது உங்களுக்கு மட்டும் கெட்ட பேர் இல்லை, கூட்டணியில் இருக்கிற எங்களுக்கும் கெட்ட பேர். நான் சொல்லி ஓட்டு போட்ட எத்தனையோ மக்கள் இருக்காங்க. இப்போ அந்த மக்கள்லாம் கேட்பாங்க, நீ சொல்லி பார்த்தானே இவங்களுக்கு ஓட்டு போட்டோம், ஆனால் இங்கே பாரு கள்ளச்சாராயமும் போதைப் பொருள்களும் பெண்களுக்கு எதிரான குற்றங்களும் இப்படி நடக்குது. நாளைக்கு நான் தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட போய் எந்த மூஞ்சியை வச்சுக்கிட்டு கேட்குறதுன்னு நீங்கள் கேட்டிருக்கணும் தானே. ஆனால் மது ஒழிப்பு மாநாடை மதுவை யார் தயாரிக்கானோ அவனை வச்சுக்கிட்டு மாநாடு நடத்துகிற, அவன் அதில் கோடியாக சம்பாரித்து பார்த்துட்டு எப்படி மதுவை தயாரிக்கிறதை எப்படி விடுவான்? நீ மனித சங்கிலி போராட்டம் நடத்துகிறோம், அந்த மதுபான ஆலையை போய் முற்றுகையிட வேண்டியன, அங்கெல்லாம் எங்கே போனீங்க? உண்மையிலேயே அண்ணன், அப்புறம் நான் உண்மையிலேயே நேற்று தான் அண்ணன் தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் அவரோட வீடியோ பார்த்தேன். ஆனால் அவள் குழந்தை, நான் 12 அவங்க எங்களுக்கும் விஜய் கட்சிக்கும் மாற்று கருத்துக்கள் நிறையா இருக்கலாம், அவரோட கொள்கை எங்களோட கொள்கை வேறையாக இருக்கலாம், இருந்தாலும் பெண் பிள்ளைங்கண்ணே. ஏன்னா கூட பிறந்த அக்கா தங்கச்சின்னு இல்லைண்ணே. நம்ம ஒரு தங்கச்சி மேலே பாசமாக போடலாம். ஆனால் நீங்கள் எங்கே வரைக்கும் யோசிச்சு பார்க்கிங்க? உங்களோட நான் உண்மையிலேயே பரவாயில்ல, சட்டசபையில் வந்து கூட்டணி திருமாவளவனும் வைகோ அவர்களையும் கூட அந்த லெவலில் சாடியிருக்கேன். ஏன்னா நீங்கள் ஒரு ஆண்மை உள்ள தலைவர், சட்டசபையிலே நேருக்கு நேரம் நான் கூட்டணியில் இருக்கிறதுக்காக நீ பண்ணுற தப்பை நான் ஏற்றுக்க முடியாது வைக்க முடியாதுன்னு பேசும்போது உங்கள் மேலே ஒரு நல்ல மதிப்பு இருந்துச்சுண்ணே. அந்த ஒரு வார்த்தையில் அத்தனையும் போயிடுச்சு.
ஒரு 12 படிக்கிற மாணவி மேலே தோளில் கையை போட்டாலே அவங்க நாளைக்கு படித்து வேலைக்கு போய் அவரோட கணவர் என்ன நினைப்பாருன்னா, நீங்கள் எங்கேனா போகிறீங்க, இது ஒரு எச்ச புத்தி இல்லைண்ணே. எச்ச புத்தி இல்லைன்னா நீங்கள் வளர்கிறதுக்காக இப்படியா பேசுறது? உங்களோட மதிப்பை நீங்களும் அதை குறைக்கிறது. தோளில் கையை போட்டதுனால என்னென்ன பிரச்சனை வந்துட போகுது? தோளில் கையை போட்டதுக்கு ஒரு கேவலமான ஒரு இதை சொல்கிறீங்கண்ணே. நீங்கள் உண்மையிலேயே இந்த இதை நீங்கள் அது என்ன சொல்கிறதுன்னு தெரியலண்ணே. இந்த டிஎம்கேல இருக்கிறவங்க பூரா ஏன் டிஎம்கே மாதிரியே மாறிட்டீங்கன்னு தெரியல. அங்கங்கே போதைப் பொருள் இவனுங்களுக்கு ஆட்சியை பண்ண தெரியல. இவருக்கு முதல்வராக இருக்கிறதுக்கு தகுதி கிடையாது. உண்மையிலேயே ஒரு கோமாளியை கொண்டு வந்து சர்க்கஸ் கூடாரத்தில் விட்டால் அது கோமாளி தான் பண்ணும். கோமாளியை கூட்டு போய் சட்டசபையில் போய் வச்சுருந்தா அது என்ன தெரியும் கோமாளிக்கு? தமிழ்நாட்டில் என்ன போதைப் பொருள் ஒரு துணை முதல்வருக்கு சம்மந்தம் இருக்குது, அப்புறம் எங்கே விளங்கும்? தயவு செஞ்சு என் அனைத்து தமிழ் உறவுகளும் தமிழ் சொந்தங்களும் யார் நல்லவன் யார் கெட்டவங்கன்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். தயவு செஞ்சு பாருங்கள். மதவாதத்தை யார் தூண்டி விடுறான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு எந்த இடத்துலையுமே பாரதிய ஜனதா கட்சியோ இல்லை அந்த வேறு எந்த கட்சியோலும் சரி, இவனுங்களை தவிர இந்த மதவாத அரசியல் பண்ணுறேன், இவன் மதவாத அரசியல்னு பாரதிய ஜனதா கட்சியை சொல்கிறாங்க. எந்த இடத்த கொஞ்சம் நல்லா திங்க் பண்ணி பாருங்கள். எந்த இடத்துலையாவது பாரதிய ஜனதா கட்சி மித்த மதத்தை தப்பாக பேசுனதா நீங்கள் ஏதாவது ஒரு வீடியோ கிளிப் எடுத்து போடுங்க பார்க்கலாம். ஏதாவது சொல்லியிருப்பாங்க அப்படின்னா இவனுங்க ஏதாவது சொல்லியிருப்பாங்க, அதுக்கு இவன் பதில் சொல்லியிருப்பான். இந்த மதத்தை பற்றி ஏதாவது ஒருத்தன் தப்பாக சொல்லியிருப்பான், அப்போ அதுக்கு இவன் பதிலை சொல்லியிருப்பானே தவிர இண்டிவிஜுவலாக தனிப்பட்ட முறையில் யாருமே அப்படி பேச மாட்டாங்க. ஏன்னா பாரதிய ஜனதா கட்சி விடவே விடாது. உன் மதத்தை நீ கும்பிட்டுக்கோ, ஆனால் மித்த மதத்தை தாழ்வாக பேசாதுன்னு சொல்லி எங்களோட தலைவர்கள் அப்படி தான் சொல்லி வளர்க்காங்க. ஒரு சின்ன உயிர்கள் இடத்துல கூட நம்ம அந்த உயிருக்கு தீங்கு விளைவிக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க, சொல்கிறாங்க. அப்புறம் எப்படி மித்த மதத்தை பற்றி தப்பாக பேசுவாங்க? தப்பாக பேசுகிறத பூரா யார்? டிஎம்கேல இருக்கிற அத்தனை பேரும், டிஎம்கேல இருக்கிற அத்தனை பேருமே பெண்களை இவங்களோட போதைப் பொருளுக்கு தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே இப்போவும் கொஞ்சம் ஒரு சில யங்ஸ்டர்ஸை கூட்டி வளர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. தமிழகத்தில் வெறும் 500 மதக்கடைகள் தான் இருக்கான். அப்போ இந்த திராவிட எவ்வளோ பொய் சொல்லுதுன்னு நீங்களே பாருங்கள். இந்த டிஎம்கேக்காரன் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களாம் எவ்வளோ பொய் சொல்லுதான்னு பாருங்கள். தமிழகத்தில் அது ஒரு பெண் சொல்கிறா, அதுவும் வயசு 27 தானா, அந்த பெண்மணி சொல்கிறது கல்யாணமே முடியக்கூடாதுன்னு. அப்போ அந்த சகோதரியை பார்த்து கேட்குறேன், நீங்களும் தான் டிகிரி முடிச்சிருக்கீங்க, உங்களுக்கு எப்படி திருமணம் ஆகுமா இல்லை எப்படி? ஏன்னா இது ஆபாசம்லாம் இல்லை, நீ சொல்கிறதுக்கு தான். ஏன் வீட்டு பெண்களை கல்யாணம் முடிக்காத படிச்சுட்டு நீ ஏன் கல்யாணம் முடிக்கணும்னு நேரடியாக கேட்க. இதை நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக அந்த சகோதரி சொன்னதை தெளிவாக அந்த மக்களுக்கு நான் சொல்கிறேன். அனைத்து தமிழ் உறவுகளும் நல்லா யோசித்து பார்த்து யார் மதவாத கட்சி, யார் சாதி கலவரத்தை தூண்டி விடுதா அப்படின்னு பார்த்து நீங்கள் மக்கள் நேர்மையான அரசியல்வாதி யாருன்னு பார்த்து நீங்கள் அதுக்கு வாக்களிக்கணும். இந்த 11 வருஷம் முடிஞ்சிருச்சு. எந்த பாரதிய ஜனதா மத்தியில் நாங்கள் தான் ஆட்சியில் பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் கீழே இருக்கிற அமைச்சர்கள் யாரும் மேலேயாவது ஒரு ஊழல் குற்றச்சாட்டு இருந்திருந்தா நீங்கள் சொல்லலாம். தூய்மையான அரசியல் பண்ணுறது யாருன்னு உங்களுக்கு தெரியும். தயவு செஞ்சு என் அனைத்து தமிழ் உறவுகளும் பாரதிய ஜனதா கட்சியும் அதன் கூட்டணி கட்சிகளை ஆதரிக்கணும்னு உங்களை பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய்.